முரசொலி 5/4/2025. சட்ட நெறிமுறைகள் மீதான தாக்குதல். இவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி வக்பு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றி இருப்பது பாஜகவின் அப்பட்டமான எதேச்சதிகார தன்மை ஆகும். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதும் அந்த சட்டம் வலியுறுத்தும் நெறிமுறைகளின் மீதும் நடத்தப்பட்ட மாபெரும் தாக்குதல் இது. எது தாக்கப்பட்டால் என்ன, நமது அஜெண்டா நிறைவேறினால் போதும் என்று நினைக்கும் நபர்களின் கையில் இந்திய நாட்டின் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருப்பது மிக மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. நள்ளிரவில் நிறைவேறி இருக்கிறது வக்பு திருத்தச் சட்டம். நள்ளிரவில் நிறைவேறி இருப்பதே இதன் இருள் தன்மையை உணர்த்துகிறது. இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாஜகவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்களை கைப்பற்ற முடியாத கட்சியாகும். ஆந்திராவில் சந்திரபாபு, பீகாரில் நிதிஷ்குமார் ஆகியோர் தயவோடுதான் கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ளார் மோடி. 400 வெல்வோம், 370 வெல்வோம் என்று சொன்ன மோடி 240 தான் வென்றார் என்ற அடிப்படையில் பாஜக மைனாரிட்டி ஆட்சியைத்தான் நடத்தி வருகிறது. இதை வைத்துத்தான் இந்த ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 2 நள்ளிரவில் ஒற்றுமை வக்ஃப் மேலாண்மை திறன் மற்றும் மேம்பாடு என்ற புதிய மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றி விட்டார்கள். 288 உறுப்பினர்கள் இந்த மசோதாவை ஆதரித்திருக்கிறார்கள். 232 பேர் எதிர்த்து வாக்களித்துள்ளார்கள். இரண்டுக்கும் வேறுபாடு 56 வாக்குகள் தான். ஒரு வாக்கு கூடுதல் என்றாலும் வெற்றிதான். ஆனால் தார்மீக அடிப்படையில் பார்த்தால் இந்திய நாடாளுமன்றத்தில் பாதிக்கும் சற்று குறைவான எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்களால் எதிர்க்கப்பட்டுள்ளது, நிராகரிக்கப்பட்டுள்ளது, ஒதுக்கித் தள்ளப்பட்டுள்ளது. ஆந்திர சந்திரபாபுவும் பீகார் நிதிஷ்குமாரும் வக்பு சட்டம் நல்லது என்பதற்காக ஆதரிக்கவில்லை. பாஜகவை ஆதரிப்பதால் வக்பு சட்டத்தையும் ஆதரித்து வாக்களித்துள்ளார்கள். இதேபோல் மாநிலங்களவையில் ஏப்ரல் 3 நள்ளிரவில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். மசோதாவுக்கு ஆதரவாக 128 வாக்குகள் பதிவாகி உள்ளன. மசோதாவுக்கு எதிராக 95 வாக்குகள் பதிவாகி உள்ளன. வேறுபாடு 33 வாக்குகள்தான். 95 உறுப்பினர்களால் இந்த மசோதா எதிர்க்கப்பட்டுள்ளது, நிராகரிக்கப்பட்டுள்ளது, ஒதுக்கி தள்ளப்பட்டுள்ளது. சில 10 வாக்குகள் கூடுதலாக இருக்கிறது என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவீர்களா? அரசியலமைப்பு சட்டத்தையே நீர்த்து போகச் செய்வீர்களா? மத நல்லிணக்கத்தை சிதைப்பீர்களா? சிறுபான்மையினரை இழிவுபடுத்துவீர்களா? சிறுபான்மையினர் உரிமைகளை பறிப்பீர்களா? இந்த சட்டம் குறித்து சிறுபான்மை அமைப்புகளுடன் விவாதங்கள் நடத்தப்பட்டதா? 1955ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் போது இத்தனை ஆண்டுகால செயல்பாடுகள் மீது விசாரணை நடத்தப்பட்டதா? சிறுபான்மையினருடன் கருத்து கேட்கப்பட்டதா? 2023ஆம் ஆண்டு சிறுபான்மையின ஆணைய கூட்டம் 4 முறை நடந்துள்ளது. அந்த கூட்டத்தில் ஒருமுறையாவது இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதா என்றால் இல்லை. அதனால்தான் இதனை கருப்பு சட்டம் என்கிறது அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மையினருக்கான மத, கல்வி, பண்பாட்டு உரிமைகளை பாதுகாக்கிறது. ஆனால் வக்பு சட்டம் அதனை சிதைக்கிறது. வக்பு சட்டம் எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிதைப்பதற்காகத்தான் இப்போதைய திருத்தச் சட்டம் வந்துள்ளது. வக்பு ஆணையத்துக்கு வழங்கப்பட்ட தனி அதிகாரத்தை ஒழித்து அந்த சட்டத்தையே காலப்போக்கில் இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் இந்த சட்டம் வந்துள்ளது. இஸ்லாமியர்களின் சொத்துக்களை குறிவைத்து பறிக்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்துக்களை கைப்பற்றும் முயற்சிதான் இந்த சட்டம் என்று முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் சொல்லி இருக்கிறது. இந்த சட்டம் தொடர்பாக பதில் அளித்த ஒன்றிய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறைக்கு அடுத்து வக்பு சட்டத்தில்தான் அதிகமான சொத்து இருக்கிறது என்பதை திரும்ப சொல்கிறார். அவரது உண்மையான நோக்கம் இதன் மூலம் தெரிகிறது. எதற்காக இவ்வளவு சொத்தை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அவரது வஞ்சக எண்ணமாக உள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் இருந்து வரும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது பாஜக. ஏனென்றால் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரானது.
சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் கட்சி பாஜக. அந்த கட்சியின் இருப்பு என்பதே இஸ்லாமிய வெறுப்புதான். அது மட்டும்தான். அரசியலமைப்பு உயர்வாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அரசியலமைப்பு மிக மோசமானதாக ஆகிவிடும். மோசமான அரசியலமைப்பை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மோசமான அரசியலமைப்பும் நல்லதாகிவிடும். நாட்டிற்கும் மேலானதாக மதத்தை அரசியல் கட்சிகள் போற்றினால் நமது சுதந்திரம் இரண்டாவது முறையாக இன்னலுக்கு ஆட்பட நேரிடும். இன்னல்கள் நேருமானால் கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமது சுதந்திரத்தை காப்போம் என்ற உறுதிமொழியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்றே சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். அத்தகைய உறுதிமொழிக்கு ஏற்பவே ஒன்றிய அரசின் வக்பு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்றைய வக்பு சட்டமாக இருந்தாலும் குடியுரிமை திருத்தச் சட்டமாக இருந்தாலும் இதன் நோக்கம் இஸ்லாமியர்களை குறிவைப்பதுதான். CAA, NRC, மதரசா சட்டம், ஒரே குடியியல் சட்டம், காஷ்மீரை பிரித்தது, 370 நீக்கம், பாபர் மசூதி இடிப்பு போன்றவை அனைத்தும் பாஜகவின் செயல்முறை திட்டத்தின் வெளிப்பாடுகள்தான். இவை குறிப்பிட்ட மத மக்களுக்கு எதிரான தாக்குதலாகச் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்தியாவின் மீதான தாக்குதலாகத்தான் இவை அமைந்துள்ளன. இவை அனைத்துக்குள்ளும் அச்சுறுத்தல் மட்டுமே அடங்கி இருக்கிறது.